சுகர், பிபி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா சிறுநீரக பாதிப்பு கிடுகிடுன்னு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். ரொம்ப கவனமா, கேர்ஃபுல்லா இருந்து இதற்கான சிகிச்சைகள நீங்க எடுத்துக்கணும். சரி, இப்போ இந்த மாதிரி நமக்கு சிம்ப்டம்ஸ் தெரியுது. புரோட்டீனியூரியா தெரியுதுன்னா, என்ன உணவுகள் எடுக்கலாம், எடுக்கக்கூடாது? ஐயோ! தண்ணி கூட இவ்வளோ தாங்க குடிக்கணும் அப்படின்னு சொல்ட்டாங்க. நான்வெஜ் தொடாதீங்கன்னு சொல்றாங்க. ஒரு சைடு நான்வெஜ் எடுங்க, இல்ல எடுக்காதீங்க. உப்பு இவ்வளோ தான் சாப்பிடணும். நீங்க சாப்பிடுற உணவுல இதெல்லாம் சேர்த்துக்கணும். கீரை சாப்பிடக்கூடாது. தண்ணி பாதி குடிங்க, கஞ்சிலாம் குடிக்கக்கூடாது. எவ்வளவோ டயட் சொல்றாங்க. எனக்கு தலை வலிக்குது டாக்டர். எதுதான் சரியான ஒரு உணவு முறை? எனக்கு புரோட்டீனியூரியா இருக்கு. புரோட்டீனியூரியாவே எனக்கு கிடையாது. ஆனா கிட்னியோட ஃபங்ஷன் குறையுது. அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமா ஜிஎஃப்ஆர் லெவல் குறையுது. ஃபில்ட்ரேஷன் ரேட் எனக்கு குறையுது. இதுக்கெல்லாம் என்னங்க பண்ணலாம்? ஸோ ஒவ்வொரு கண்டிஷனுக்குமே உணவு முறை மாறும். அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். சுகர் இருந்ததுன்னா சுகருக்கான டயட்டோட கிட்னி டயட்டும் நீங்கள் சேர்த்து சாப்பிடணும். ஸோ அப்போது பேசிக்காக என்ன, கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் ரொம்ப ஆயில் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இனிப்பு, ஸோ அதிகமான இனிப்பு சாப்பிட்ற பழக்கத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உப்பு உப்பு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெரும்பாலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலே பாதி உப்பு சேர்த்து சாப்பிட்டாலே போதுங்க. ஆனால் இந்த கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக கவனமாக இருந்து உப்பு எவ்வளோ எடுக்கணுன்றதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ